நேற்று ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மீட்டிங் நடந்தது. எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அரசியலில் வரக்கூடிய அரசியலில் இன்ட்ரெஸ்டோட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம எல்லோரும் குறை சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து விளம்பர ஆட்சி, இது இன்ஸ்டாகிராம் ஆட்சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் காசு வாங்கிட்டு விளம்பரம் பண்ணவங்க அதிகமாக, இல்லை நம்ம மாதிரி ஜென்ரல் பப்ளிக் பண்ணது அதிகமானு பார்த்தா நம்மளை மாதிரி ஆட்கள் பண்ணது தான் அதிகம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, விஜய் அவர்கள் பண்ண பிரச்சாரத்தை மட்டும்தான் ரீல்ஸாக போட்டாங்கன்னா கிடையாது. அவருடைய சில விஷயங்கள், ஜென்ரலான சில விஷயங்களை கூட எடுத்து போட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கீழே கடத்த துண்டு எடுத்து கொடுக்குறது, அவர் சிரிக்கிறது, அவர் முறைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டாங்க. அந்த வீடியோவெலாம் இப்போ போய் பாருங்கள். நான் சொல்கிறது வந்து பிரச்சாரத்தின் போது கேம்பெயின் அப்போ அந்த வீடியோவில் இப்போ எடுத்து போய் பார்த்தீங்கன்னா 500K லைக் மட்டுமே இருக்குது. இப்போ வியூஸ் பார்த்துங்க, லைக்ஸ் மட்டுமே 5 லட்சம்னா வியூஸ் எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சது 30,000 கமெண்ட் இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது அந்த வீடியோ தான் பூஸ்ட் ஆகும். நார்மலாக ஒருத்தனுக்கு வந்து இப்போ விஜயை பிடிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது கொஞ்சம் தூக்கி தராமல் மாதிரி தானே அவன் மைண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் அவன் சரி ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ற அந்த தாட்டு வரத்துக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணம் தான். எதுக்கு இப்போ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இப்போ வந்தாச்சு, நடந்துச்சு, ஆட்சி நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இது சரியில்லை, அது சரியில்லைன்னு இப்போ எல்லோரும் பேசினாலுமே அந்த மாதிரி வீடியோக்கு வந்து லைக் கம்மியாக தான் இருக்குது, ஷேர் கம்மியாக தான் இருக்குது. நான் ஏன் வீடியோக்குன்னு பேசுகிறேன், ஜென்ரலாகவே பேசுகிறேன். நல்ல கருத்து இருக்குது ஒரு வீடியோவில் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று கூட அந்த ஜென்சி டிஎம்கே மீட் அப்படின்றது நடத்துனவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. அவங்களாம் சின்ன சின்ன லெவல்னால் ஒரு 100K அந்த லெவலில் இருக்கிறவங்க. அதுவுமே பெருசு தான். பட்டு 1 மில்லியன், அந்த மில்லியன் கணக்கில் இப்போ லைக் மட்டுமே ஒரு சில வீடியோக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 500Kன்றது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேனலெல்லாம் போஸ்ட் பண்ணது கிடையாது. நார்மலாக சின்ன சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 தான் இருக்கும். யாரோ போட்ட வீடியோ எடுத்தால் இவன் போட்டிருப்பான். ஆனால் இதுக்கே லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500K இருக்கும். இருக்கும் இல்லை இருக்குது, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படின்ற போது இன்றைக்கி இருக்கிற அரசியலை ஒரு கருத்தை நல்லா எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் அரசியல் பேசுறது கூட ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம சரி நமக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லுவோம், அது கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் மக்கள் ஏற்றுப்பாங்க, இல்லைனா தள்ளி விட்டுருவாங்க. அப்படின்றதுல நம்ம பண்ணுறோம், ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறோம். அந்த இனிஷியேஷன் கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னா அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். சப்போர்ட்ன்றது பெரிய சப்போர்ட் கிடையாது. நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க அப்படி இப்போ எல்லாருக்குமே தெரியும் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுறது. நம்ம எதை சார்ந்த வீடியோ பார்க்குறோமோ அதை சார்ந்து தான் காட்டும். திரும்ப ஓகே இது எல்லாரும் லைக் பண்ணுறாங்கன்னா இது நல்லா இருக்கு போல இருக்குது அப்படின்றதான் எடுத்து கொடுக்கும். அப்படின்ற போது நல்ல கருத்தாக, கண்டென்ட்டாக, நல்ல அரசியல் இன்றைக்கி தேவைப்படக்கூடிய பாயிண்ட் பேசக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும், சின்ன யூடியூபராக இருந்தாலும், இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு உட்பட தான் நான் பேசுகிறேன். இப்போ நான்லாம் பேசுகிறேன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதான் இப்போ பேசணும்னு தோணுது, நமக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லணும்னு தோணுது. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது போய் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நேற்று நடந்த மீட்டுமே அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். சப்போர்ட் பண்ணுங்கள்.